Hi guys, வணக்கம். வெல்கம் டு ஒரு சொல்லிட்டுமா சார் சேனல் அண்ட் திஸ் இஸ் யுவர் அருண். ஸோ இனி நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ இஸ் இன்னொரு மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி இப்போ 2 வீக்ஸாக நல்லா ஓடிட்டு இருக்க பிரம்ம யுகம் அப்படின்ற படத்தை பற்றி தான். ஸோ ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். பிரம்ம யுகம். ஸோ என்ன மாதிரி ஸ்டோரி இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மம்முட்டி நடிச்ச மூவி அண்ட் ஒரு 2 பேர் இருக்காங்க. ஸோ அந்த 2 பேர் வந்து ஒரு காட்டுக்குள்ள இருந்து அவங்க வீட்டுக்கு போகணும்னு நினைக்கும் போது வழி தவறி அந்த காட்டுக்குள்ளேயே தொலைஞ்சு போயிடுறாங்க. ஸோ அதில் ஒருத்தனை வந்து ஒரு டேவிட் மேன் ஒரு சாத்தா மாதிரி ஒன்று பொண்ணு இருக்கு. ஸோ இன்னும் ஒருத்தன் மட்டும் தனியாக இருக்கான். ஸோ அவன் தப்பிச்சு வீட்டுக்கு போகணும். பட் அந்த டைம்ல வழி மாதிரி ஒரு பேலஸ் மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டான். ஸோ அந்த பேலஸ்ல என்ன மாதிரி பிரச்சனை அனுபவிக்கிறான். ஸோ அங்க இருக்க 2 பேரும் அவனுக்கு எப்படிலாம் பிரச்சனை வருது, அவங்க 2 பேர்னால யார் ஹெல்ப் பண்றா, ஸோ அப்படின்றத சொல்றதான். ஸோ ஜஸ்ட் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு 3 பேருக்குள்ள ஒரு நடக்கிற ஒரு ஸ்டோரி. ஸோ அந்த 3 கேரக்டர்ஸ் மட்டும் தான் த்ரூ அவுட் த மூவியே வரும், வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். ஒரு 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 மாதிரி சாத்தான் வச்ச மாதிரி சொல்லலாம், இல்லை பேய் படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், எப்படினாலும் சொல்லிக்கலாம். ஒரு ஈவில்கிட்ட இருந்து எப்படி ஒரு நல்லவன் தப்பிச்சு வெளியே வரானா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்ற ஸ்டோரி தான். ஸோ ஜஸ்ட் ஒரு 3 பேருக்குள்ள நடக்கிற ஸ்டோரி. இந்த என்டையர் ஒரு 2 hours வெறும் இந்த 3 பேரை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, வேற கேரக்டர்ஸே எதுவுமே இன்வால்வ் ஆகாது. ஸோ மேக்கிங் வைஸ் செம்மையா இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வேற லெவலில் 3 பேருமே பண்ணியிருப்பாங்க. மியூசிக் அதுக்கு மேலே இருக்கும், லைக் அந்த மியூசிக் அந்த பெர்ஃபார்மன்ஸும் சேர்த்து பார்க்கும்போது வேற லெவலாக இருக்கும். அண்ட் சினிமாட்டோகிராஃபி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா லைக் டேரக்ட்ஸ் இல்லாத இடத்துலலாம் கூட அந்த சினிமாட்டோகிராஃபி, அந்த லாங் ஷாட் ஆகட்டும் இல்லை க்ளோஸ் அப் ஆகட்டும், எல்லா ஷாட்ஸுமே செம்மையாக எடுத்திருந்தாங்க. ஸோ சினிமாட்டோகிராஃபி அண்ட் மியூசிக் செம்ம ரோல் அப்படின்னு சொன்ன படத்தில். அண்ட் ஸ்டோரி மட்டும் தான் ஒரு சின்ன ஸ்டோரி அமைஞ்சிருச்சு, அதில் ஒன்றும் பெருசாக பண்ண முடியல. பட் இந்த பெர்ஃபார்மன்ஸ், மியூசிக், சினிமாட்டோகிராஃபி எல்லாம் கலந்து அந்த படத்தை ஒரு மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் மூவி, செம்ம மூவி அப்படின்ற மேக்கிங் வச்சு நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இதுவும் பார்க்க வேண்டிய படம் தான். லைக் போர் அடிக்காது, பட் தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு எனக்கு தெரியல. மேபி சில பேருக்கு போர் அடிக்கலாம், ஏன்னா சில பேருக்கு இந்த படம் பிடிக்கலன்னு டேரக்டாக சொல்லிடுவாங்க, சில பேர் பெர்ஃபார்மன்ஸ்னால பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மாதிரி மிக்சட் ரிவ்யூஸ் தான் வரும். ஸோ டேரக்டாக தேட்டரில் போய் பார்க்குற மூவியான்னு கேட்டால் தெரியல. மேபி ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் வீட்டில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்ல மூவியாக இருக்கலாம். அதுவும் அப்பயுமே சில பேருக்கு இது பிடிக்கலன்னு சொல்ற கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக. கண்டிப்பாக லைக் மூவி லவர்ஸ்க்கு இது பிடிக்கும். கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறவங்களுக்கு இது கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் சில ஷார்ட்ஸ்லாம் லைக் மம்முட்டிக்கு ஒரு க்ளோஸ் அப் ஷார்ட்ஸ்லாம் ஒன்று இருக்கும். ஸோ அதெல்லாம் உண்மையாக நம்ம அங்கங்கே லைக் பயன்படுத்துகிற மாதிரி ஷார்ட்ஸ்லாமும் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக பாருங்க, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஸ்டோரியை மட்டும் லைக் டீட்டெயிலிங் பண்ணி இன்னும் கொஞ்சம் அதை எஸ்டாப்ளிஷ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் வேற மாதிரி எடுத்துருந்தாங்கன்னா படம் இன்னும் செம்ம ஹிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம எல்லாரும் தெரியும், இப்போ ரீசெண்டாக 3-4 மலையாள மூவிஸ் எல்லாமே செம்மையாக ஓடிட்டு இருக்கு தேட்டரில் அப்படின்னு. ஸோ பிரேமலு ஆகட்டும், இல்லைன்னா நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா இது எனக்கு தெரிஞ்சு இந்த 3 மூவிஸ் கம்பேர் பண்ணும்போது இது மூவி தான் 3rd பிளேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் மஞ்சுமல் பாய்ஸ் அண்ட் செகண்ட் வந்து பிரேமலு அண்ட் 3rd வந்து இந்த மூவி சொல்லுவேன். சின்ஸ் அந்த ஸ்டோரி லைன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லைன்றனால அப்படி சொல்லுவேன். பட் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான், முடிஞ்ச தேட்டரில் போய் பாருங்க. அண்ட் நம்ம சேனல் சார்பாக பிரம்ம யுகம். ஸோ இந்த மூவி கொடுக்குற ரேட்டிங் இஸ் 2.75 out of 5. அண்ட் இன்னும் இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் வீடியோவில் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் அரேஞ்ச் செய்யும். டாடா.